இந்த தீபாவளிக்கு நீங்கள் நகை வாங்க போகிறீர்களா? தங்க நகை வாங்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து விளக்குகிறார் நமது வணிக செய்தியாளர் விஷ்ணுராஜ். தீபாவளிக்கு பலரும் தங்க நகை வாங்குவாங்க. அந்த நிலையில தங்க நகை வாங்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது இப்ப நம்ம பார்க்கலாம். நீங்க வாங்கக்கூடிய அனைத்து தங்க நகைகளிலுமே ஒரு சில குறியீடுகள் கண்டிப்பா இருக்க வேண்டும். அது ஒரு சின்ன மோதிரமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பெரிய நெக்லஸா இருந்தாலும் சரி, அந்த குறியீடுகள் கண்டிப்பாக இருக்கிறதா அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆக வேண்டும். முதல்ல நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, BIS முத்திரை, அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். இது தங்கத்தினுடைய தூய்மை, அந்த நகை செய்யப்பட்டிருக்கக்கூடிய தங்கத்தினுடைய தூய்மை குறித்து இந்திய அரசாங்கம் வழங்கக்கூடிய உத்தரவாதத்திற்கான முத்திரை. இப்போ நீங்க வாங்கக்கூடிய நகையில எத்தனை சதவிகிதம் தங்கம் இருக்கிறது அப்படிங்கிறதும் அந்த தங்க நகையிலேயே பொறிக்கப்பட்டிருக்கும். உதாரணத்திற்கு நீங்க ஒரு 22 கேரட் தங்க நகை வாங்குறீங்க அப்படின்னா அதுல வந்து 916 அப்படின்னு போட்டிருக்கும். இந்த நகை 916 அப்படிங்கிறது 91.6% அந்த நகையில வந்து தங்கம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதுல வந்து பல வகை இருக்கு. 18 கேரட் அப்படின்னா 750 அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது 75% அந்த நகையில வந்து தங்கம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 14 கேரட் அப்படின்னா 58.5% தான் அந்த நகையில் தங்கம் இருக்கிறது, மீதம் இருக்கக்கூடியது மற்ற உலோகங்கள் அப்படின்னு அர்த்தம். 10% அப்படின்னா, அதாவது 10 கேரட் அப்படின்னா 41.7% தான் அந்த நகையில தங்கம் இருக்கிறது. 8 கேரட் அப்படின்னா 33.3% தான் தங்கம், மீதம் இருக்கக்கூடிய அந்த நகையில மீதம் இருக்கக்கூடியது மற்ற உலோகங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்க வாங்கக்கூடிய நகையில எத்தனை சதவிகிதம் தங்கம் இருக்கும் அப்படிங்கிறது அந்த நகையிலேயே பொறிக்கப்பட்டிருக்கும். அதை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். நகைக்கடையினுடைய முத்திரை அந்த நகையில இருக்கா அப்படின்றது நீங்க அடுத்தது பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா, எங்க கடையில நீங்க இந்த நகையை வாங்கினீங்கன்னா, நீங்க இந்த நகையை கொண்டு வந்து எங்ககிட்ட வித்தீங்க அப்படின்னா கூட நாங்க சேதாரம் இல்லாம அன்னைக்கு என்ன ரேட்டோ அதுக்கு நாங்க எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த வகையில பார்க்கும் பொழுது அந்த நகைக்கடையினுடைய முத்திரையும் அதில் பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்ததா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த நகை எந்த வருடம் தயாரிக்கப்பட்டது அப்படின்றத நீங்க பார்க்கணும். அந்த நகையில பார்த்தோம்னா ABC அந்த மாதிரி ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ஸ்ல ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸ், அதாவது இங்கிலீஷ் லெட்டர்ஸ் அதுல பொறிக்கப்பட்டிருக்கும். இப்போ உதாரணத்துல இதுல J அப்படின்னு போட்டிருக்கு. இந்த J எதை குறிக்குது அப்படின்னா, இந்த நகை வந்து எந்த வருடம் தயாரிக்கப்பட்டது அப்படிங்கறத குறிக்கக்கூடியது இந்த J அப்படிங்கிற எழுத்து. சோ நீங்க ஒரு நகை வாங்கும் பொழுது இந்த BIS முத்திரை இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். அதுல எத்தனை சதவிகிதம் தங்கம் இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். நகைக்கடையினுடைய முத்திரை அதில் இருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. அது போக எந்த வருடம் இந்த நகை தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும்.